ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை கூட்டி வந்திருக்கிறார். ஆவியான தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்து எல்லா உதவிகளையும் நமக்கு செய்து ஒத்தாசை அனுப்பி நமக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்த அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி பரிசுத்த ஆவியானவரை முழு இருதயத்தோடு கூட துதித்து பாடி இந்த வேளையிலே மகிமைப்படுத்துவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் சலவே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் சலவே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதைகள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதைகள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி ஆமென் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். ஆமென். சீர்மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுபர மூலை கல்லாகி சீயோனிலே. ஆமாண்டவரே மூலை கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நடுவிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆவியான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுகிற வேளையில தானே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடு கூட அங்கே முழு மனதோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாயினாலே கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி கர்த்தரை இந்த வேளையிலே பாடி துதிப்போம். அல்லேலூயா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உன் கிருபை பெருகுதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை எஸ்லோ ஒருவருக்கே உம்மை ஆராதிக்கிறோம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலோ ஆமாண்டவரே நீர் இறங்கி வந்திடுவி எம்மை ஆசீர்வதித்திடுவி. நீர் இறங்கி வந்திடுவி எம்மை ஆசீர்வதித்திடுவி. ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே வாழ்பவரே. ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா.
கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் கிருப பெருகுதப்பா, அநேக ஸ்தோத்திரத்தில் கிருப பெருகுதப்பா. உங்க கிருப பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. உங்க கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கும் எஸ் லார்ட் ஆமென். பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆவியானவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பவர். வந்திடுவி எம்மை ஆசீர்வதித்திடுவி, நீர் இறங்கி வந்திடுவி எம்மை ஆசீர்வதித்திடுவி. ஆராதனை கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை நிரப்புகிறவராய், நம்மை அபிஷேகிக்கிறவராய், நம்மை தேற்றுகிறவராய், நம்மை ஆதரிக்கிறவராய், நம்மோடு கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆவியான தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே அந்த ஆவியான தேவன் தம்முடைய அபிஷேகத்தினாலும் தம்முடைய வல்லமையினாலும் என்னை நிரப்ப வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாளிலே எங்கள் நடுவிலே என் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் என்னை ஆட்கொள்ளுவீராக, என்னை ஆளுகை செய்வீராக, என்னை நிரப்புவீராக என்று கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அக்கினி அபிஷேகத்தை நம்மிலே பொழிந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உன்னதத்தின் அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது நம்மை பலனடைய செய்கிறது. அந்த உன்னதத்தின் அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. அந்த உன்னதத்தின் அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது நம்மை புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் மாற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆவியான தேவனுக்கு துதி செலுத்தி நீர் என்னை இந்த நாளிலே ஆட்கொள்ளுவீராக என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியா
எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றின அதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையை கடைசி நாளில் இருக்கிற நம்மீது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளுவதற்கு அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆவல் உள்ளவராயிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை இந்த நாளிலே நிரப்ப வேண்டும்? ஹல்லேலூயா. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும்
என்னுடைய ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே வரும் பொழுது பிரமிக்கத்தக்க விதமாய், ஆச்சரியப்படத்தக்க விதமாய், அற்புதமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த உன்னதத்தின் அபிஷேகம் இந்த நாளிலே ஆவியானவரே என் மேல் நீர் பொழிந்தருளுவீராக, என்னை நிரப்புவீராக. என்னுடைய கணுக்கால்கள் கர்த்தாவே, என்னுடைய ஊன்கள், என்னுடைய தசைகள், என்னுடைய எலும்புகள், நரம்பு நாளங்கள் ஒவ்வொன்றிலும் ஆவியானவர் ஊற்றப்படுவீராக என்று நீங்கள் கேட்கும் பொழுது உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுப்பி நின்று ஹல்லேலூயா. கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்த பின்மாரியின் மழையின் அபிஷேகம் இந்த நாளிலே என் மீது பொழிந்தருளுவீராக. எல்லாரும் வாய்களை திறந்து என் மீது பொழிந்தருளுவீராக, என் மேல் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாளிலே அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து செபிங்க. வாயை திறந்து ஆண்டவரே, ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நான் அல்ல ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக, நீர் கிரியை செய்வீராக. என்னுடைய கவலைகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் மறந்து ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீர் ஆட்கொள்ளும். அந்த உன்னத அபிஷேகம், அந்த உன்னத அக்கினி இந்த நாளிலே என்னை பற்றி பிடிப்பதாக. வாயை திறந்து நாம் கேட்கும் பொழுது அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை தட்டி எழுப்ப வல்லமை உள்ளவர். அவர் நிலைநிறுத்த வல்லமை உள்ளவர். எழும்பி பிரகாசிக்க செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து எல்லாரும் விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களுக்குள்ளாக இந்த நாளில் ஒரு மாற்றத்தை தருவார், உங்களுக்குள்ளாக ஒரு கிரியை நடப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக. மறுபடி சொல்லுவோம். வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை ஆமென் அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை அந்த ஆவியானவர் எனக்குள்ளே ஊற்றப்படுவீராக. நான் எழும்பி நிற்க பலன் தாரும். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடும். நல்ல கரங்களை தட்டி எல்லாருமாய் அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மே ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடும். உள்ளங்கை மேகம் இந்த நாளில் இறங்கி வந்து ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாவும் நடுங்கிட. அந்நிய பாஷையிலே பாடி மகிமைப்படுத்துங்க. பெரும் காற்றாக வீசும் ஆண்டவரே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி
அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றி. கேளுங்க கேளுங்க கேளுங்க. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை மறுபடி சொல்லுவோம். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றுங்கப்பா. இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக ஒரு அக்கினியின் அபிஷேகம் இந்த நாளிலே நம்முடைய நடுவிலே இறங்கி வந்து ஹalleluya கையை தட்டி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு இடங்களிலும் இந்த ஆலயத்துக்குள்ளாக தேவ சபைக்குள்ளாக ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் மீது அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. விட்டு கொடுக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த நாளிலே புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய பரங்கத் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு பொழிந்தருளுகிறார். ஹalleluya பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ரிபரபலமா நிகபா ஷகரபலமா ரிபரபலமா நிகபர ஷபரபலமா அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை எல்லா உலர்ந்த நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா உலர்ந்த நிலைமைகளை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உயிரடைய செய்கிறார். உலர்ந்து போயிருக்கிற உடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுவார். தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை தரிசனம் உரைத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஹalleluya அப்படி ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி ஹalleluya
ஹalleluya ஹalleluya. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீச்சலாழம் ஆண்டவரே. நீச்சலாழத்துக்குள்ளாக நீச்சலாழத்துக்குள்ளாக ஆண்டவரே நான் நீந்தி மகிழ, நான் களி கூற ஆவியானவரே புதிய பலன், உன்னத பலன், பரிசுத்த ஆவியானுடைய பலன். ரிபா ஷகர பல 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 பலவா ரிபா பல 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 பலவா. ஓ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்திலே எல்லா கவலைகளும் துக்கங்களும் மாறி போகத்தக்கதாக கர்த்தர் நம்மை சந்தோஷத்தினாலே நிரப்புகிறவராயிருக்கிறார். ஹalleluya. ஆகவேதான் அவர் சொன்னார், நான் என்னென்னைக்கும் உங்களோடு கூட இருக்கிற தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவே. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து நடத்துவார், நேர்வழியான பாதையில் நடத்துவார். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ளாக நம்மை நடத்தி செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய அபிஷேகத்தின் மழையினால என்னை நனைத்தருளுவீராக, என்னை நிரப்புவீராகப்பா, என்னை ஆட்கொள்ளுவீராக. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தை என்னை நோக்கி கடந்து வருவதாக, உம்முடைய ஆவி எனக்குள்ளாக கடந்து வருவதாக, நான் உயிரடைய செய்யும்படியாக என்னை நோக்கி பேசுவீராக. ஹalleluya. ஆவியானவரே, ஹalleluya. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே ஆவியே. சபையார் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பொழியும் ஆவியே மென்மையானவரே மேக ஸ்தம்பமே மென்மையானவரே மேக ஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோதானை பிளந்தவரே யுத்தங்கள் செய்பவரே யோதானை பிளந்தவரே பெருமழையா பிரவேசித்த பெருமழையா பிரவேசித்த உள்ளங்கை வேகமே உள்ளங்கை வேகமே பனி போல பெய்யும் ஆவியே
பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. வறண்ட நிலத்திலே தம்முடைய தண்ணீரை ஊற்றி நீரூற்றுகளாக மாறச் செய்கிற தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே, எங்களை இந்த நாளிலே செழிப்பாய் மாற்றுவீராக, எங்களை இந்த நாளிலே கனிதரும் மரமாக மாற்றுவீராக, செழித்தோங்க செய்வீராக. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்க நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க ஆவியான தேவன் எங்களை வழி நடத்துவீராக. பரிசுத்தரே, முழுமையா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். உம்முடைய அபிஷேகத்துக்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.